ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தமான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே டேட்டாவாக தான் இருக்க போகுது. நம்ம அதில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா அதில் வந்து குறிப்பிட்ட டேட்டாவை வெளியே எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான். இவங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கான கான்டாக்ட் பண்ணுற நம்பரை கீழே ஸ்வைப் பண்ணுறேன். ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல சம்பளம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் எக்ஸ் ஐ பை என்ன தான் வரும். அதே மாதிரி முகடுனா ரிப்பீட்டட் நம்பர்ஸாக இருக்கும், அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது இடைநிலை அளவுனா ஒரு நம்பரை ஏறு வரிசையில் எழுத போகிறீங்க. அதில் எதுலாம் சென்ட்ரலைஸாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்து கூட்டி அதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நார்மலாக கண்டுபிடிக்கிற வேல்யூ ஆகட்டும். வீச்சுனா ஒன்றும் இல்லை, ஒரு நம்பருக்கான வீச்சு. இந்த வீச்சுனா இந்த நம்பர் இவ்வளோ தூரம் தொலைவு போணுச்சுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த மாதிரி கவர் பண்ணுறது தான். அது வீச்சு கெல்லுனா அதுக்கான கெழு பவர் சொல்லுவாங்க. அது பெருக்கல் சராசரினா ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. இசை சராசரினா 2ab பை a + b. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இதோட ஃபார்முலாஸ். இது வந்து பேசிக் ஃபார்முலாஸ் தான். இதுக்கு மேலே இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ அட்வான்ஸ் ஃபார்முலா பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் ஃபஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ்னு கேட்குறாங்க. இப்போ ரேஞ்சுனால் நம்மளுக்கு தெரியும் L - S, அதாவது லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட்டு நம்பர்னு அர்த்தம். இப்போ நேச்சுரல் நம்பர்லாம் 1லேருந்து கூட்டிகிட்டே போகுதா, அப்புறம் 20னா லாஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பர் வந்து 1 மைனஸ் பண்ணால் 19 நம்பர்ஸ், அதாவது இவ்வளோ ரேஞ்சில் இந்த நம்பர்லாம் அடங்கியிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ் கேட்குறாங்க. அப்போனா ப்ரைம் நம்பர்ஸ்லாம் ஒன்றும் தெரியும், பகா எண்கள், தன்னாலே ஒன்றாலே வகுப்படுற எண்கள். இன்னும் 10 ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். அது 10ஆவதா நம்பர் வந்து 29 வருது. அதே ஃபஸ்ட் நம்பர் வந்து 2ன்னு வருது. அதை மைனஸ் பண்ணால் 27 தான் ஆன்சர். இப்போ முகடு மற்றும் மீடியம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ முகடு கண்டுபிடிக்கணும்னா இந்த கொடுக்குற சம்மில் எடுத்துருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் எழுதிட்டு அதில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக வருதோ அதுதான் முகடுன்னு சொல்லுவாங்க. இங்கே 2, 4 மட்டும் ஒரே சேம் பீரியடில் சேம் வேல்யூவில் வருதுனால ரெண்டுமே ஒரே வேல்யூவாக எடுத்துக்கிட்டோம். அதே மீடியம் வந்தோம்னா அதில் கொடுத்துருக்கிற நம்பரை ஏறு வரிசையில் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அது சென்ட்ரலைஸ் பண்ண வேல்யூலாம் எடுத்து அது டபுள் வேல்யூ வந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணி சராசரி கண்டுபிடிக்கணும். அதே சிங்கிள் வேல்யூவாக இருந்தால் அதுதான் ஃபைனல் வேல்யூவாக இருக்கும். இப்போ பேசிக் சம்லேயே கடைசி மெத்தட் என்னென்னா மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இப்போ ஃபஸ்ட் சம்மில் பாருங்கள், மீன் வேல்யூ வந்து 60ன்னு கொடுத்துட்டாங்க. எதுக்கான வேல்யூ 60னா x, x + 3, x + 6, x + 9, x + 12க்கான மீன் வேல்யூ 16 கொடுத்துட்டாங்க. அந்த மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொடுக்குற வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூலாம் எவ்வளோ இருக்குதோ அதை டிவைட் பை கீழே போட்டுட்டு அதுக்கான டெரிவ் பண்ணி பார்த்தோம்னா 5x + 13 = 16 × 5ன்னு அந்த சைடு போயிடும். இப்போ எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு x = 54ன்னு வந்துருச்சு. இதே ரெண்டாவது கொஸ்டின் பாருங்களேன். மந்த்லி இன்கம் ஆஃப் 6 ஃபேமிலிஸ் ஆர் மந்த்லி இன்கம் 6 ஃபேமிலிஸ்னு கொடுத்தாங்க. அப்படின்னா 6 வந்து டிவைடட் பை கீழே வரணும். அது நியூமரேட்டரில் வந்து கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையும் கூட்டி நம்ம அந்த 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்து 3000 கிடச்சிருச்சு. இதில் கொஞ்சம் டஃப்பான சம் பார்த்துடலாமா? இந்த சம் பாருங்கள். மீன் மார்க் ஆஃப் 100 students was found to be 40. Later on it was found that a score of 53 was misread as 83. Find the correct mean correspondingly to the correct. இப்போ ஒரு மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கிளாஸில் அவங்க எடுத்த மார்க் எல்லாத்தையும் கூட்டி ஆவரேஜாக வந்த வேல்யூ வந்து 40ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 40 வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மீன் வேல்யூவில் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்னா 100 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து 4000 வருது. கூட்டி பார்த்தா இந்த 4000லேருந்து நம்ம தப்பாக கண்டுபிடிச்ச 53 நம்ம 83 மாற்றுறதுக்கு 30 மைனஸ் பண்ணால் மட்டும் போதும். நம்ம ஒரிஜினல் வேல்யூவை வந்து லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 39.7 ஒரிஜினலான ஆவரேஜ் வேல்யூ. அதுவும் எப்படி 53 என்கின்ற வேல்யூவை தப்பாக போட்டனால. ஓகேவா, 53 வேல்யூ தான் எடுத்துருக்காங்க, பட் நம்ம 83 போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம்.